கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் 10th யூனிட்டில் இருக்கக்கூடிய சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கம்பல்சரி இதிலிருந்து நமக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஒன் வேர்ட்ஸில் வந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா பப்ளிக் எக்ஸாமினேஷன்லேயும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது. ஏன்னா இதை மெமரி பண்ணி நிறைய பேர் மார்க்கை லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம எப்படி இந்த மார்க்கை விடாமல் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்களேன், சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஹைட்ரஜன் H2 ப்ளஸ் குளோரின் Cl2. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 2HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. இது என்ன SA. ஸோ இது நான் சொல்லிட்டோம், ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கு இல்லையா, சேர்ந்து இருக்கு இல்லையா, அதாவது ஹைட்ரஜனும் குளோரினும். ஸோ அதனால அஃப்கோர்ஸ் இது காம்பினேஷன் ரியாக்ஷனில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபோட்டோலைசிஸ் இஸ் எ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் காஸ்டு பை டேஸ். ஸோ இந்த ஃபோட்டோலைசிஸ் அப்படிங்கிறத டீகம்போசிஷன் ரியாக்ஷன் எதனால் ஏற்படுது அப்படின்னா ஃபோட்டோனாலே லைட்டுன்னு தான் மீனிங். ஸோ இங்கே ஃபோட்டோலைசிஸ் இருக்கா, அப்போ ஃபோட்டோ அது எது மூலமாக ஏற்படுது, இந்த ஆப்ஷன்ஸில் லைட் இருக்குது, அதனால டெஃபினெட்லி நம்ம லைட்டை தான் சூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் பாருங்க, a reaction between carbon and oxygen is represented by ஒரு ஈக்குவேஷன். அது கார்பன் C + O2 ஆக்சிஜன் gives CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீட். ஸோ இந்த ரியாக்ஷன் இன் விச் ஆஃப் த டைப்ஸ் த above reaction can be classified. அந்த மேலே சொன்ன ரியாக்ஷன் வந்துட்டு எந்தெந்த டைப்பில் கிளாசிஃபைட் ஆகும், எந்தெந்த டைப்புக்கு கீழே வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் இது காம்பினேஷன் ரியாக்ஷனில் வரும். ஏன்னா C + O2 கம்பைன் ஆகி தான் உங்களுக்கு CO2 ஃபார்ம் ஆகியிருக்கு. செகண்ட் அதாவது கம்பஷன் ரியாக்ஷன் வரும். ஏன்னா உங்களுக்கு ஹீட் இருக்குது, ஓகேவா. கம்பஷன்னா என்னது, எரிதல் வினைன்னு சொல்லுவாங்க, பேர்னிங் ரியாக்ஷன், ஓகேவா. ஸோ அதுக்கு ஹீட்டு வந்து நெசசிட்டி. ஸோ இது இந்த ஈக்குவேஷனில் ஹீட் இருக்கிறதுனால இது கம்பஷன் ரியாக்ஷனில் வரும். அடுத்தது தேர்டு ஒன் இதில் வராது, ஏன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அது வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும் ஃபுல்லாக. ஸோ அந்த ரியாக்ஷன் கீழே இது வராது. ஃபோர்த்து ஒன் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஏன்னா இந்த ஆரோ மார்க் ஒன் சைடு ஃபார்வேர்ட் சைடில் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால இது வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். நீங்கள் வந்துட்டு டூ சைடில், அதாவது ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் டூ சைட்லேயுமே ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா அதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ அதனால இது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன்ஸில் 1, 2, 4 இது மட்டும்தான் வரும். இது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஃபோர்த் ஒன் தி கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ரெப்ரசன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதில் BaSO4 அதாவது ப்ராடக்ட் சைடில் நான் இங்கே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன் ஒரு க்ரீன் கலரில். இந்த ஆரோ மார்க் வந்து கீழ் நோக்கி இருக்குது. ஸோ கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரிசிபிடேஷனை குறிக்கும். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் எ கெமிக்கல் ஈக்குவலிபிரியம். கெமிக்கல் ஈக்குவலிபிரியத்துக்கு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் இதில் கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் கரெக்ட், இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர், ஓகேவா. ஸோ இது வந்து டைனமிக் இன் நேச்சர். டைனமிக் நேச்சர்னால் அதாவது மொமெண்ட்லேயே இருக்கும். இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு மொமெண்ட்டாகவே நடக்கும், சரியா. அப்படியே இது வந்து ஃப்ரீஸ் ஆகிடாது, இது வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்துடும். அதாவது ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்ட்டாக திரும்ப நமக்கு கிடைக்கும். த ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அட் ஈக்குவலிபிரியம். ஸோ ஈக்குவலிபிரியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதோ அதே அளவுக்கு பேக்வேர்ட் ரியாக்ஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக சொன்னோன்னா, இப்போது நம்ம எவ்வளோ மில்க்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மில்க்கும் வாட்டரும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டீ கிடைக்க போகுது, ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ, இன்புட் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரப்போகுது. தேர்ட் ஒன் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் டு நாட் அட்டைன் கெமிக்கல் ஈக்குவலிபிரியம். ஸோ இந்த இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு கெமிக்கல் ஈக்குவலிபிரியத்தை அட்டைன் பண்ணாது, அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் தான் அதை அட்டைன் பண்ணும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ்
அண்ட் ப்ராடக்ட்ஸ் மே பி டிஃப்ரெண்ட். நோ, நான் மேலே சொன்னது தான். நீங்கள் எவ்வளோ மில்க் அண்டு வாட்டர் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தான் உங்களுக்கு டீ கிடைக்க போகுது. அதாவது ரியாக்டன்ட் எவ்வளோ நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ப்ராடக்ட் வந்து நமக்கு மேக் ஆகும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இதோடைய கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ரியாக்டன்ஸும் அண்ட் ப்ராடக்ட்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆகாது. ஸோ அதனால் நமக்கு இதில் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 இதுதான் கரெக்ட். 6th ஒன் பாருங்க. a single displacement reaction is represented by, ஸோ இங்கே ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x plus 2HCl gives xCl2 plus H2. which of the following could be x? இங்கே எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஜிங்கா, இல்லை அதாவது இசட்என் போட்டிருக்குல்ல அதான் ஜிங்கா, இல்லை ஏஜி சில்வரா, இல்லை சியு காப்பரா, இல்லை எம்ஜி மெக்னீசியமா, இல்லை எதிலாச்சும் 2 பேர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஜிங்க் அண்ட் மெக்னீசியம். ஓகேவா? ஏன்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் ஒரே ஒரு மெட்டல் எலமெண்ட் மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க்கு அது இருக்க வேண்டிய இடத்துல மெக்னீசியம் அப்படிங்கிற அந்த எலமெண்ட் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கும். 7 பாருங்க. which of the following is not an element plus element gives காம்பவுண்ட் டைப் ரியாக்ஷன்? இதில் கீழே உள்ளதில் எது வந்துட்டு உங்களுக்கு எலமெண்ட்டு கிவ்ஸ் காம்பவுண்ட் ரியாக்ஷன் கிடையாது. சரியா? ஸோ கிடையாதுங்கிறப்போ இங்கே எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் அதை கவனிக்கணும். அதில் வந்துட்டு சிங்கிளாக ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். காம்பவுண்ட் அப்படின்னா அதில் வந்து 2 or 3, 4 எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகியிருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏல சி அப்படிங்கிறது ஒரு கார்பன், ஒரு எலமெண்ட். O2 ஆக்சிஜன், அது ஒரு எலமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா CO2 அப்படின்னு கிடச்சிருக்கு, அது காம்பவுண்ட். இது மேலே உள்ளது அப்படியே சொல்லியிருக்கு, அது அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்களேன், எலமெண்ட்டுக்கு சி இருக்குது, எலமெண்ட்டுக்கு O இருக்குது, O2 இருக்குது, காம்பவுண்டுக்கு CO2 இருக்குது. 2 லெட்டர்ஸ் அங்கே இணைஞ்சிருக்கு பாருங்கள். சரியா? ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 2K + Br2 gives 2Br. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா கேங்கிறது பொட்டாசியம் ப்ளஸ் பிஆருங்கிறது புரோமின். அங்கே 2 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால இது நீங்கள் காம்பவுண்ட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது ஒரு எலமெண்ட் தான் பிஆர். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுக்குது KBr, 2KBr அப்படின்ட்டு. ஸோ இது மேலே உள்ளதை அப்படியே கொடுத்துருக்கு. நமக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா நாட் அன் எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட், எது அது மாதிரி வரக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், 3rd ஒன் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. 2CO, COலேயே உங்களுக்கு இங்கே பிரேக் ஆகிடுச்சு இந்த ரூல்ஸு. என்னன்னு பாருங்கள், கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்துருச்சு, இது காம்பவுண்டாக மாறிடுச்சு, இது எலமெண்ட்டே கிடையாது. அப்போ ஆனால் அவங்க கொடுத்தது என்னது, நமக்கு எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட். இங்கேயே உங்களுக்கு காம்பவுண்ட் வந்துருச்சு, அடுத்ததில் ஒரு எலமெண்ட் வந்துருச்சு, அடுத்ததில் ஒரு காம்பவுண்ட் வருது. ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 8th பாருங்க. which of the following represent a precipitation reaction? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், precipitation reaction அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 2 aqueous ரியாக்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் சைடில் ஒரு சாலிடாகவும் ஒன்று அக்வாய்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் சி பாருங்களேன், அது மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் ஏக்யூ இருக்குல்ல, அது அக்வாய்ஸ் சொல்யூஷன். அடுத்து பி பார்த்தீங்கன்னா அதுவும் ஏக்யூ வந்து அக்வாய்ஸ் தான். அடுத்தது கிவ் சிங்கிறது இங்கே சாலிட், அடுத்தது டிங்கிறது ஏக்யூ அக்வாய்ஸ். ஸோ அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரெசிபிடேஷனுக்கு சாலிட் ப்ளஸ் அக்வாய்ஸ் இருக்கணும், அதுதான் இருக்குது 8th. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 9 பாருங்கள். இந்த pH ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 3, இட்ஸ் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ். சரியா? இங்கே வந்து உங்களுக்கு pH உடைய சொல்யூஷன் வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ OH உடைய கான்சன்ட்ரேஷன் சொல்லுங்கள் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு பிஹெச்சுக்கும் பிஓஹெச்சுக்கும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து 14 வரும். ஓகேவா? ஸோ 14லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை பிஹெச்சை. ஸோ ஓஹெச்சுக்கு 14 அப்படின்ட்டா அதை மைனஸ் பண்ணுங்களேன், எவ்வளோ வரும் அப்படின்னா 11 வரும். ஸோ ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 × 10⁻−11 மோல். சார் ஆப்ஷன் டியில் கூட 11 இருக்கே அப்படின்னா ஃபார்முலா படி இந்த 11 மோல் வராது, 1 × 10⁻−11 மோல் தான் வரணும். 10 பாருங்க. பவுடர் CaCO3 reacts more rapidly than flaky CaCO3 because of dash. ஓகேவா? பவுடராக இருக்கக்கூடிய
CaCO3 கால்சியம் கார்போனேட் வந்து ரொம்ப அதிகமாக ரியாக்ட் பண்ணோம். அது ஃப்ளாக்கி CaCO3யை காட்டிலும் ஓகேவா. ஏன்னா லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. பவுடராக இருக்கக்கூடிய CaCO3யை நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆனால் பவுடர் இல்லாமல் ஃப்ளாக்ஸாக இருக்கக்கூடியதை நீங்கள் போட்டிங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் உங்களுக்கு ரியாக்ஷனும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதுதான். இப்போ இதை நீங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.